வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நெல்லிக்காய் இது மிகவும் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு காய். ஆனா இதில் இருக்கக்கூடிய சக்திகள் ஆரோக்கியமானது, மிக அற்புதமானது. இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. தினமும் ஒரு கப்பு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? நெல்லிக்காயா தமிழ்ல ஆயுள் காக்கும் பழம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயுர்வேதத்துல இத அமிர்தம் என்று அழைக்கிறார்கள். இதுல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து மற்றும் பல தாதுக்கள் நிறைந்திருக்குது. இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவுமா, முடி உதிர்தலை இந்த நெல்லிக்காய் குறைக்குமா, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுமா, யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இது இருக்கலாம். நெல்லிக்காயில இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் நெல்லிக்காயில விட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஒரு ஆரஞ்சு பழத்தை விட பல மடங்கு விட்டமின் சி நெல்லிக்காயில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம விலை அதிகமாக கொடுத்து ஆரஞ்சு பழத்தை நம்ம வாங்கி சாப்பிடும். எதற்காகனா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவும் விட்டமின் சிக்காகவும். ஆனால் இந்த சாதாரண கிடைக்கக்கூடிய நெல்லிக்காயில் பல மடங்கு ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இன்னுமே மக்கள் எல்லாருமே நெல்லிக்காயை வாங்கி பயன்படுத்துங்கள். நெல்லிக்காயை எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நன்மை 1, நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் ஜூஸ் மிகப்பெரிய நன்மை தாங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி வர்றவங்களுக்கு இது உதவியா இருக்கும். ஸோ உடல்ல இரத்த வெள்ளை அணுக்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. அடுத்து 2வது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, உடல்ல டீடாக்ஸ் செய்யறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நம்ம உடல்ல தினசரி நச்சுக்கள், கழிவுகளும் சேர்ந்துகிட்டே வருது. ஆனா நெல்லிக்காய் ஜூஸை எடுக்க எடுக்க அந்த நச்சுகளும் கழிவுகளும் வெளியேற்றப்படும். கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றதுக்கு இது உதவுது. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படுது. இதனால உங்க உடல் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியா இருக்கும், ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த ஒரு காய். 3வது நன்மை, சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் உதவுகிறது. பலரும் பல ஆயிரக்கணக்கில் பணவுகளை செலவு செய்து அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதனால் பக்க விளைவுகள் நிறையவே ஏற்படுது. சிலருக்கெல்லாம் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இயற்கையான அழகு ரகசியத்திற்கு நெல்லிக்காயே போதும். நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. அதனால் கொலாஜன் உற்பத்தியை அது அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால் முகங்களில் வரக்கூடிய முக சுருக்கங்கள் குறையிறதுக்கும் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. சர்மத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு உணவே போதும். தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய முகம் எப்பொழுதுமே பொலிவான தோற்றத்தோடு இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னை இயற்கை முறையில் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் எப்பொழுதுமே இளமையாக இருக்கலாம். அடுத்து 4வது நன்மை, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் என்றாலே முடி நிறைய பேருக்கு யாபத்தில் வரும். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடி வேர்களை வலுப்படுத்துது. முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முன்கூட்டியே வரக்கூடிய நரை முடி இருக்குல்ல, இளநரை, அதை குறைக்கிறதுக்கும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 20-22 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு கூட இளநரை வருது. ஏன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் ப்ளஸ் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்னால நிறைய பேருக்கு இளநரை வருது. ஸோ அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயை எடுக்க எடுக்க இளநரை தடுக்கப்படும், முடி உதிர்தல் குறையும், முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்றதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நெல்லிக்காயை நம்ம ஹேர் ஆயில மிக்ஸ் பண்ணி அதை காய்ச்சி நம்ம அப்ளை பண்ண. அடுத்து 5வது நன்மை, கண் ஆரோக்கியத்திற்கு இது உதவுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி
ஆக்சிடென்ட்டுகள், கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. கண் சோர்வு அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த ஒரு நெல்லிக்காயை தினமும் எடுக்க எடுக்க கண் சோர்வு போயிடும். முக்கியமாக இப்போ டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆயிருச்சு. அதிக அளவில் எல்லாருமே மொபைல் கணினி யூஸ் பண்ணுறோம். ஸோ கணினியில் வேலை செய்கிறவங்க, மொபைல் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களாம் கண்டிப்பாக நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். அடுத்து 6வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. செரிமான பிரச்சனையான அஜீரணம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு அருமருந்தா இருக்குது. முக்கியமா வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கும் பொழுது இந்த மலச்சிக்கல் சரியாயிரும். ஏன்னா இந்த நெல்லிக்காயில நார் சத்துக்கள் இருக்குது. இந்த நார் சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திரிபலா பொடி. அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா மலச்சிக்கல்லாம் சரி பண்ணுறதுக்காக அந்த திரிபலா பொடி பயன்படுத்துகிறாங்க. அந்த திரிபலா அப்படிங்கிறது 3 பொருட்கள். அதில் ஒன்று நெல்லிக்காய், இன்னொன்று தாண்டிக்காய், இன்னொன்று கடுக்காய். ஸோ இந்த 3 சேர்ந்து எடுக்கும்போது மலச்சிக்கல் சரியாகும். ஸோ நெல்லிக்காயை பயன்படுத்துகிறதே மலச்சிக்கலை சரி பண்ணுங்கிறதுக்காக தான் அடுத்து 7வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் உதவுது. எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் காலை நேரத்தில் சர்க்கரை போடாமல் வெறும் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாவே உடல் எடையை குறையும். அது பசியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஜூஸ் பயன்படும். மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு, மெட்டபாலிசம் அதிகமாக இருந்தால் தான் வேகமாக உடல் எடை குறையும். ஸோ மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுது. அதிக கலோரி இல்லாத ஒரு ஜூஸாகவும் இந்த ஜூஸ் இருக்குது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்க குடிக்க உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இதய ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் பயன்படுது. இதய ஆரோக்கியம்ங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். நம்ம உடம்புல இதயம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவுது. இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஆதரிக்கிறது. இதனால் இதய நலனுக்கு நெல்லிக்காய் ஒரு துணையாக இருக்குது. ஸோ நெல்லிக்காயை எடுக்க எடுக்க உங்களுடைய இதயம் அடுத்து 9வது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் உதவுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நெல்லிக்காய் இன்சுலினுடைய செயல்பாட்டை ஆதரிக்க கூடும் அப்படின்னு கூறப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். ஸோ எடுக்க எடுக்க உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்து 10வது நன்மை, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. அதாவது முதுமையை தள்ளி வைக்கிறதுக்கு. உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்லால தான் வயதான தோற்றமே விரைவாக ஏற்படுது. ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இந்த ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு உதவுது. இதனால இளமை தோற்றம், புத்துணர்ச்சி, உடல் சக்தி நீண்ட காலமாக பராமரிக்கப்படும். ஸோ நீங்கள் எப்போவுமே இளமையாக எங்கே இருக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்று நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. எப்பொழுதுமே நீங்கள் இளமையாக இருக்கலாம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படி சரியான முறையில் தயாரித்து குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது நெல்லிக்காய் 3 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேங்க. தண்ணீர் 1 கப் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு செய்கிறதுக்கான செய்முறையை பார்த்துடலாம். நெல்லிக்காயை நல்லாவே கழுவிட்டு விதையை அகற்றிட்டு மிக்சியில் கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வடிகட்டிட்டு நீங்கள் குடிங்க. இதில் எந்த ஒரு ஜீனியோ எதுவுமே கலக்க வேணாம். சிறிதளவு உப்பு வேணால் சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா வேண்டாம், அப்படியே குடிங்க. இல்லை என்னால் இப்பெல்லாம் குடிக்க முடியாது, கொஞ்சம் நான் டேஸ்ட்டாக தான் குடிப்பேன் அப்படின்னா தேன் வேணால் கலந்துக்கிறங்க. மற்றபடி வேறு எந்த இனிப்பும் சேர்க்க வேண்டாம். ஸோ இப்படி குடிக்கிறது தான் சரியான முறை. எந்த நேரத்தில் இதை குடிக்கணும்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே சிறந்தது. அப்படி குடிக்க முடியலன்னா காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறங்க. இப்படி குடிச்சிங்கன்னா உடலால் அந்த முழு ஊட்டச்சத்தையுமே உறிஞ்சி கொள்றதுக்கு சிறந்த நேரம் காலை வெறும் வயிற்றில் காலை நேரத்தில் தான். ஸோ அதனால தான் நம்ம நெல்லிக்காய் ஜூஸை காலையில் குடிக்க சொல்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவாக 30 இருந்து 50 மில்லிகிராம் நெல்லிக்காய் ஜாரை எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். அளவுக்கு மீறி குடித்தால் அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாகும். ஸோ அதையாவத்தில் வச்சுக்கிறோங்க, அளவோடு எடுத்துக்கிறோங்க. ஒரு நாளைக்கு 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருந்தால் 2, ரொம்ப சின்னதாக தான் 3 நெல்லிக்காய், இதுவே போதும். ஸோ இதில் நீங்கள் தயாரித்து குடிக்கிற ஜூஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறோங்க, அதிகமாக எடுக்க வேண்டாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா குறைந்த
இரத்த சர்க்கரை இருக்கிறவங்க, குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, இவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது செய்யக்கூடாத தவறுகளை பார்க்கலாம். தவறு 1, சர்க்கரை சேர்த்து குடிக்கிறது. 2வது, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது. நிறைய நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போட்டு குடிக்கிறத தவிர்க்கணும். 3வது, பழைய ஜூஸை சேர்த்து வச்சு குடிக்கிறது. நேற்று போட்டதை ஸ்டோர் பண்ணி வச்சு இன்னைக்கு குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அன்னைக்கு டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஃப்ரிட்ஜ்லையுமே ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கவே கூடாது. நண்பர்களே, நெல்லிக்காய் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஜூஸுங்க. இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுக்கு ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டது. ஸோ நீங்கள் தினமும் நெல்லிக்காய் ஜூஸை அளவாக எடுத்துக்கிறீங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.